நெடுநெல்வாடையில இங்கிருந்த பாண்டிய மன்னர்களுடைய அரசவையை யவன தேசத்து நாட்டு அந்த படை வீரர்கள் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் காவலுக்கு நின்றிருந்தார்கள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்கு. அப்போ தமிழன் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே அயல் நாடுகளில் இருந்த படை வீரர்களை கொண்டு வந்து இவனுடைய அரண்மனையில் காவலுக்கு நிறுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவன் எந்த அளவு ஒரு வலிமை பெற்ற அரசனாக இவன் இருந்திருப்பான் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ இந்த மாதிரியான பெருமைகள் எல்லாம் தமிழருக்குரியது. ஆனால் அதை இந்த உலகம் பெருசா போற்றவில்லை. அதற்கு பின்னாடி வந்த காப்பியங்கள்ல கூட சிலப்பதிகாரம் அப்படின்ற காப்பியம் எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரத்தினுடைய கதை பூம்புகார் அப்படின்னு சொல்ற காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தொடங்கும். அன்றைக்கே காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோழருடைய வணிக தளம். அது காவிரி பூம்பட்டினத்தில் அன்னைக்கு அந்த இந்திர விழா, சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடிய அந்த இந்திர விழா அப்போ மிகப்பெரிய அளவில் காவிரி பூம்பட்டினமே விழா கோலம் பூண்டு இருந்தது. பல்வேறு கடைகள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. முத்து வணிகம் செய்யறவங்க, வைரம் வணிகம் செய்யறவங்க, சங்கு வளையல்கள் செய்யறவங்க, இந்த மாதிரி பல்வேறு கடைகள் அன்றைக்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கடைகளுக்கும் அடையாளத்தை குறிப்பிடுவதற்காக ஒவ்வொரு நிறத்திலான கொடிகள் அங்க ஏற்றப்பட்டிருந்தது. இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல சொல்லுது. இப்போ அன்றைக்கு அங்க அந்த பொருள்களை வாங்குவதற்காக பல்வேறு நாட்டில் இருந்து வந்த வணிகர்கள் காவிரி பூம்பட்டினத்தில் குவிந்திருந்தார்கள், வணிகம் செய்தாங்க அப்படின்ற குறிப்பெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. மாநாய்க்கன் அப்படின்னு கண்ணகியுடைய தந்தை, அன்றைக்கே அவன் மிக சிறந்த ஒரு வணிகன். பல்வேறு தேசங்களுக்கு போய் அவர் முத்து பவளம் போன்ற அந்த விலை மதிப்பற்ற அந்த ஆபரணங்களை வாங்கி விற்கிற ஒரு மிக சிறந்த பெரிய வணிகன் அவன் காவிரி பூம்பட்டினத்துல. அதே போல கோவலனுடைய குடும்பமும் மிகப்பெரிய ஒரு வணிக குடும்பம், மாசாத்துவான் அப்படின்னு அவருடைய தந்தை பெயர். இப்படிப்பட்ட செல்வாக்கு பெற்ற 2 பேரும் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் கண்ணகியும் கோவலனும். அதனாலதான் அந்த சமூக அந்தஸ்து கருதி மாநாய்க்கனுடைய மகள் கண்ணகியை மாசாத்துவனுடைய மகன் கோவலனுக்கு திருமணம் பண்ணி தராங்க. பின்னாடி இங்கிருந்து பூம்புகார்ல விட்டு கோவலன் கண்ணகி அழைச்சின்னு மதுரைக்கு போனப்போ அங்க அந்த பாண்டியனுடைய மனைவி சிலம்பு காணாம போயிருக்கும். அந்த அரண்மனை காட்சிகள் கடைசியில அந்த கண்ணகி நீதி கேட்கிறப்போ உன்னுடைய மனைவியினுடைய கால் சிலம்பை எடுத்து உடைன்னு சொல்லுவா. அப்படி உடைச்சா அந்த பாண்டிய மன்னனுடைய அரசி பாண்டிமாதேவியினுடைய கால் சிலம்புல முத்து பரல்கள் ஓடும். ஏன்னா பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய புலவர்கள்.